ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மந்த் நமக்கு கிறிஸ்மஸ் மந்தாக இருக்கிறதுனால நம்ம நிறைய காரியங்கள் கிறிஸ்மஸ் ரிலேட்டடான காரியங்களை நம்மளோட சண்டே கிளாஸில் பார்த்துட்டு வரோம்ல. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஏசப்பா பிறந்தது ரிலேட்டடாக பைபிளில் இருக்க காரியங்களை நம்ம அக்காஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய சாங்ஸ், ஆக்ஷன் சாங், டான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம்ல. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும். லாஸ்ட் வீக் நமக்கு நிறைய ஷேரிங் பற்றி சொல்லி கொடுத்தாங்கல்ல. நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், என்னென்ன ஷேர் பண்ணலாம். இந்த நாட்களில் உண்மையான கிறிஸ்மஸ்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? ஒருவேளை பண்ணியிருந்தீங்கன்னா வெரி சூப்பர். ஆனால் நீங்கள் பண்ண மறந்துருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுக்குறேன். ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சீக்கிரமாக பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு. அதுக்காக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி சண்டே கிளாஸ்க்குள்ளே போகலாமா? சரி, எல்லோரும் உங்களுடைய கண்களை மூடி கரங்களை கூப்பி தலைகளை தாழ்த்தி நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேயர். பரிசுத்த தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி இசப்பா. இசப்பா, இந்த நேரத்துலேயே அப்பா எங்களோட சண்டே கிளாஸ் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. நிறைய பேர் அப்பா இந்த நேரத்தில்ப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இசப்பா, ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருத்தங்களும் அப்பா இன்னைக்கு இருக்கிற இந்த சண்டே கிளாஸில் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்ப்பா. இசப்பா, இந்த வசனங்கள் எல்லாம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் யூஸ் பண்ணணும். இசப்பா, ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பேசுங்க, இடைபடுங்கப்பா. எல்லா பிள்ளைங்களும் ரெடியாக இருக்கிறாங்கப்பா. அவங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காரியங்களாக இருக்கட்டும்ப்பா, இல்லை படிக்கிற வசனங்களாக இருக்கட்டும்ப்பா, அந்த சாங், ஆக்ஷன் சாங், டான்ஸ் எல்லா விஷயத்துலையும் இசப்பா நீங்கள் அவங்களோடு இருங்கப்பா. அவங்க இதை ஈஸியாக கற்றுக்கிறது நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இசப்பா, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிளெஸிங்காக இருக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க இசப்பா. நீங்கள் வழிநடத்துங்க. இந்த கருத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பகுதி நீங்கள் ஆசீர்வதிங்க. நாங்கள் சிறுகணும் ராஜா, நீங்கள் மாத்திரம் பெருகணும் இசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எழும்பி பிரகாசி ஓடி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி ஓடி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. பிரகாசி 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 பிரகாசி. உலகத்தின் வெளிச்சம் நான் தானே, உலகத்துக்கே வெளிச்சமாவேன். உலகத்தின் வெளிச்சம் நான் தானே, உலகத்துக்கே வெளிச்சமாவேன். பிரகாசி 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 பிரகாசி. ஹாய் குட்டீஸ், இந்த டிசம்பர் மந்தில், இந்த கிறிஸ்மஸ் மந்தில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அக்காவோட ஸ்டோரி டைமை ரொம்ப மிஸ் பண்ணிங்கல்ல. அதான் இன்றைக்கி அக்காவே உங்களுக்காக சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். ஏசப்பா பிறப்பை பற்றி தான் நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏசப்பா பிறந்திருக்காங்க நம்ம நினச்சிட்ருக்கோம், ஆனால் ஏசப்பா சீக்கிரமாக வரப்போகிறாங்க. ஆனால் ஏசப்பா பிறப்பில் உள்ள சில சுவாரஸ்யமான காரியங்களை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போன வாரம் ஷேரிங் பற்றி சொல்லி கொடுத்தாங்களா? எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணீங்க? நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்களா? கஷ்டப்பட்டவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பீங்களா? ஏசப்பா உங்கள் ஒவ்வொருத்தரையும் ரொம்ப ரொம்ப பிளஸ் பண்ணுவாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்டோரி டைம்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஏரோது ராஜான்னு ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ராஜா எருசலேம்ல இருந்த காலத்துல தான் ஏசப்பா எங்க தெரியுமா பிறந்தாங்க? பெத்லஹேம்ல பிறந்தாங்க. யூதேயாவில் உள்ள பெத்லஹேம்ல ஏசப்பா பிறந்தாங்க. ஆனா இந்த ஏரோது ராஜாவின் நாட்கள்ல ஏசப்பா பிறக்கும் போது
சாஸ்திரிகள் எல்லாரும் ஒரு நாள் வந்தாங்க எருசலேமுக்கு வந்து, ஏசப்பா பிறந்திருக்கிறாங்களாம, இந்த இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா பிறந்திருக்காராம, அந்த ராஜாவை நாங்க பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சாஸ்திரிகள் எல்லாரும் வழி தெரியாம எருசலேமுக்கு வந்தாங்க. எருசலேமுக்கு வந்தோன்னே இந்த ஏரோது ராஜாக்கு ரொம்ப கோபமாயிட்டு, கோபம்ன்றதை விட அவருக்கு ஒரு மாதிரி பொறாமையாயிட்டு, நம்ம தான் ராஜா, நம்ம தான் இந்த உலகத்தையே ஆள போறோம்னு பார்த்தா உலகத்தை ஆள போற ஒரு ராஜா பிறந்திருக்காரா, அவர் எங்க பிறந்திருக்காரு, அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சாஸ்திரிகள்கிட்ட கேட்டாங்க. ஏசப்பாவா, அது யாரு, எங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கும்போது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஆமா உங்களுக்கு தெரியாதா, ஏசப்பா யூதேயாவில் உள்ள பெத்லஹேம்ல பிறப்பாருன்னு சொல்லியிருக்காங்க, அவர் தான் இஸ்ரவேல ஆளவோ போறாருன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சாஸ்திரிகள் எல்லாரும் சொன்னாங்க. உடனே இந்த ஏரோதுல ஏசப்பா உயிரோடு இருந்தாங்கன்னா ஏசப்பா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிடுவாங்க, அவர் தான் ராஜாவாம, அவர் தான் தெய்வமாம, அப்பனா இந்த ஒரு பிள்ளை இருக்கவே கூடாதுன்னு அந்த ஏரோது ராஜா ரொம்ப நினைச்சாரு. அப்படி அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது சாஸ்திரிகள் எல்லாரும் வழி தெரியாம எங்க போனாங்கன்னு சொன்னேன், எருசலேமுக்கு போனாங்கல்ல. அப்ப எருசலேமுக்கு போயிருக்கும் போது அந்த சாஸ்திரிகளுக்கு எது தெரியுமா வழி காட்டுச்சு, ஒரு நட்சத்திரம் தான் வழி காட்டுச்சு. அந்த நட்சத்திரம் கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் அப்படியே அழைச்சு கொண்டு போய் ஏசப்பா இருந்த பெத்லஹேமுக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த சாஸ்திரிகள் எல்லாரும் வழி தெரியாம கஷ்டப்பட்டாங்க. அப்ப அந்த சாஸ்திரிகளுக்கு வழி காட்டினது என்னது, நட்சத்திரம். சொன்னல, அந்த நட்சத்திரம் என்ன கொடுக்கு, வெளிச்சம் கொடுக்கு, ஒளி கொடுக்கு. நம்மளும் நைட் நேரத்துல சில டைம் ரோட்ல போகும்போது எங்கேயாவது போகும்போது பார்ப்போம், மேல ஸ்டார்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பார்ப்போம்ல, அந்த ஸ்டார்ஸ் நிறைய டைம் நல்ல பிரைட்டா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும், லைட் கொடுக்கும்ல. இதே மாதிரி தான் அந்த ஸ்டார் நல்ல வெளிச்சம் கொடுத்து அந்த சாஸ்திரிகளை ஏசப்பா எங்க இருக்காங்களோ அவங்க அழைத்து கொண்டு போய் ஏசப்பா இருக்கிற இடத்த அவங்க எல்லாம் பார்த்து காணிக்கை செலுத்தி ஏசப்பாவை பார்த்துட்டு வர உதவி செஞ்சுச்சு. அந்த நட்சத்திரம் வழி தெரியாத இடத்துல வழி காமிச்சதுனாலதான் அவங்க இந்த இஸ்ரவேலை, இந்த உலகத்தை, ஏன் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆள்கிற இந்த தலைவர் பிறந்திருக்கிற அந்த ஏசப்பாவை பார்க்கறதுக்கு அந்த நட்சத்திரம் வழி காட்டி அவங்க எல்லாரும் போனாங்க. இதே மாதிரி நம்மளும் நிறைய சிச்சுவேஷன்ல வழி தெரியாம இருக்கிறோம்ல, நம்ம எல்லாத்துக்கும் வழி தெரியாத இடத்துல ஒரே ஒரு வழி காட்டுறதுக்கு ஒரு ஆள் உண்டுன்னா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஏசப்பா தான். ஏசப்பா வழி தெரியாத இடத்துல நமக்கு வெளிச்சமா இருந்து, நமக்கு ஒளியா இருந்து, நம்ம எந்த பாதையில போகணும்னு ஏசப்பா நமக்கு தெளிவா காட்டுவாங்க. இன்னைக்கு குட்டீஸ், நீங்க யாராவது ஏசப்பா எனக்கு வழி தெரியல ஏசப்பா, நான் எங்க போகணும்னு தெரியல ஏசப்பா, ஒருவேளை என் முன்னாடி இருட்டா இருக்குன்னு நினைக்கீங்களா, யாரும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, ஏசப்பா அந்த சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் வெளிச்சம் காட்டுச்சுல ஏசப்பா, அதே நட்சத்திரம் எனக்கும் வெளிச்சம் காமிச்சு நீங்களே என் வாழ்க்கையில வெளிச்சமா வந்து என்னையும் பிரகாசிப்பீங்க, நான் எங்க போகணும்னு வழியை எல்லாரும் காமிங்கன்னு ப்ரேயர் பண்ணுங்க. ஏசப்பா நிச்சயமா உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாங்க. இந்த கிறிஸ்மஸ் மந்த்ல நீங்க லைட்டா இருக்கணும், உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கணும், ஏசப்பாக்கு பிரியமா நீங்க வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்துக்கே நம்ம வெளிச்சம் கொடுக்கலாம் குட்டீஸ். ஓகேவா? இந்த வாரம் நம்ம முக்கியமான டாபிக்னு சொல்லி பார்த்தது எதை பத்தி, வெளிச்சம் பத்தி பார்த்தோம்ல. நீங்களும் வெளிச்சமா மாறுங்க. ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் வீக் உங்களை ஒரு குட் ஸ்டோரி டைம்ல அக்கா சந்திக்கிறேன். பாய். ஹாய் குட்டீஸ், நம்ம எல்லாரும் இன்றைக்கி நம்ம மனப்பாட வசனம் படிச்சிடலாமா? வாங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. திருப்பி என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லுங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. இதே மாதிரி இன்னொரு வசனத்தோட அடுத்த வாரம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். குட்டீஸ், இன்னைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல உங்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்டார் எப்படி பண்றதுங்கிறத அக்கா சொல்லித்தரேன். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்குள்ள போலாமா?
குட்டீஸ் உங்கள் எல்லாருக்கும் ஃபேவரேட்டான ஸ்டார் ரெடி. இந்த ஸ்டாரை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாரில் க்ரீட்டிங்ஸ் நிறைய விஷஸ் எழுதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். ஓகே குட்டீஸ், இது மாதிரி நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஒரு ஆட்டோகிராஃபோட அக்கா உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஹே குட்டீஸ், எல்லாம் ஸ்டோரி பார்த்தீங்களா? அப்புறம் இன்றைக்குள்ள ப்ரோக்ராம்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சா? இன்றைக்கி ஜாலியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்த்தோம்? ஒளியை வச்சு பார்த்தோம், அப்படி தானே? ஏசப்பா பிறந்தப்போ ஒளி தான் வழிகாட்டுச்சு. அதே போல் நம்மளுக்கும் நிறைய பாதை அறியாமல் இருக்கிற நேரத்தில் நமக்கு ஏசப்பா வந்து ஒளியாக வழி நடத்துவாங்க. சரி குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே, எல்லோரும் கண்ணை முடிக்கோங்க. இப்போ நான் ப்ரே பண்ணும் போது என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரே பண்ணும், ஓகேவா? ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்பொழுது ஏசப்பா அந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் ஏசப்பா நீங்கள் நன்மை எடுத்து செய்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே ஏசப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதித்தாங்க தகப்பனே ஏசப்பா. பிள்ளைங்க ஏசப்பா அந்த ஸ்டோரி பகுதி மூலமாக ஏசப்பா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மூலமாக ஏசப்பா, பாடல் பகுதி மூலமாக ஏசப்பா பிள்ளைங்களுக்கு ஏசப்பா அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. இன்னும் வர நாட்களே ஏசப்பா நடத்துகிற சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் மூலமாக ஏசப்பா பிள்ளைங்க ஏசப்பா பல நடிகை கிருபை செய்ய கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே ஏசப்பா. எல்லா பிள்ளைங்களுக்கும் ஏசப்பா நல்ல சுகத்தையும் பலத்தை தாருங்க ஏசப்பா. இன்றைக்கி நாங்கள் பார்த்தது போல் ஏசப்பா நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஏசப்பா நீங்கள் ஒளியாக வழிநடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே ஏசப்பா. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா அநேக பேர் ஏசப்பா பாதை தெரியாமல் இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்குலாம் ஏசப்பா நீங்கள் ஒளியாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா நீங்கள் செயல்பட போகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே ஏசப்பா. இதே போல் ஏசப்பா நாங்கள் பார்க்க போகிற ஏசப்பா ஒரு நாட்டில் பார்க்க போகிற சண்டே கிளாஸ் எல்லாவற்றையும் ஆசிர்வத்தாங்க. இதை நடத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வத்தாங்க தகப்பனே ஏசப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கும் ஏசப்பா இது மூலமாக ஏசப்பா பலனடியை நீங்கள் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே ஏசப்பா. நீங்களே எல்லாத்தையும் பொறுப்படுத்திக்கணும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.